உட்படுத்தப்பட்ட பொழுது இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல 29 வாக்குகளால் பாம்கில் அவர்கள் தோல்வியடைந்து லிபரல் கட்சியின் வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெற்றதான அறிவிப்பு வந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியிடமிருந்து ஒரு ஆசனம் என்பது லிபரலுக்கு வருகின்ற புதிய உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஒரு இடைத்தேர்தலுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலுக்குள் உள்ளிருக்கின்ற பொழுது அங்கே சென்று எவ்வாறு வெல்லக்கூடியவராக வருவார் என்ற நிலை ஏற்படும். கனேடிய பொது தேர்தல் தொடர்பான அலை இன்னும் ஓய்ந்த பாடில்லை. அன்றாடம் நாங்கள் வெவ்வேறு விதமான செய்திகளை அது குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே நாங்கள் நிறைய தடவை சுரேஷ் தர்மாவோடு இந்த தேர்தல்கள் குறித்த கணிப்புகளை மேற்கொண்டிருந்த போது அவர் ஒரு விடயத்தை அடிக்கடி அடிக்கோட்டு சொல்லியிருந்தார். இம்முறை தேர்தல் இந்த கமல் சொல்ற மாதிரி எதிர்பாராததை பாருங்கள் என்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால் மிக குறுகிய சிறிய சிறிய வாக்கு வித்தியாசங்கள் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறதாக இருக்கும் அப்படி என்று அது இப்பொழுது மெய்ப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மில்டன் ஈஸ்ட், ஹால்டன் ஹில் சவுத் தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் மறுபடியும் அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கன்சர்வேட்டிவ் அங்கே வெற்றி பெற்றதாக சொல்லப்பட்ட நிலையில் இப்பொழுது அந்த வெற்றி லிபரலுக்கானதாக மாறியிருக்கிறது. மிக குறைந்த வாக்கு வித்தியாசங்களிலே வரும் 298 வாக்குகள் வித்தியாசத்திலே அந்த வெற்றி கை மாறி இருக்கிறது. இது ஒரு செய்தி என்று சொல்லி சொன்னால், அதே மாதிரி இன்னொரு பகுதியிலே ஏற்கனவே லிபரல் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அந்த வெற்றி கன்சர்வேட்டிவனுடைய கைக்கு மாறி இருக்கிறது. இது ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் அல்பர்டா மாகாணத்திலே புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தன்னுடைய சொந்த தொகுதியிலே தனது வெற்றியை இழந்திருக்கிற பியர் பொலிவியர் மறுபடியும் தேர்தலிலே பங்கு பெற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையக்கூடும் என்று சொல்லுகிறார்கள், கணித்திருக்கிறார்கள். ஆனாலும் இதனுடைய உண்மை போய் இதனுடைய சாத்தியத்தன்மை குறித்து இந்த விவரமும் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆக இது குறித்து இன்றைய நாளில் பேச போகிறோம். இந்த உரையாடலுக்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதற்கான தேவை எழுந்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் ஏற்கனவே எங்களை குறிப்பிட்டு சொல்லி இருந்தீர்கள், இந்த சின்ன சின்ன வித்தியாசங்களிலே வெற்றி தோல்விகளை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படி என்று சொல்லி. இதை பற்றி இன்றைய கிடைத்திருக்கக்கூடிய இந்த மில்டன் ஈஸ்ட், ஹால்டன் ஹில் சவுத் தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த மீள் எண்ணிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல 29 வாக்குகளால் பாம்கில் அவர்கள் தோல்வியடைந்து லிபரல் கட்சியின் வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெற்றதான அறிவிப்பு வந்திருக்கின்றது. இதற்கான காரணங்கள் இதே போன்று மொன்றியலில் கூட பிளாக் கியூபெக்வா லிபரல் வென்றதான ஒரு ஆசனத்தை சுமார் 35 வாக்குகள் வித்தியாசத்தில் மீள கைப்பற்றி இருந்தது. இதற்கான காரணங்கள் என்னவென்று சொன்னால், இந்த வாக்கு எண்ணிக்கைகள் என்பன இங்கே அதாவது மனிதர்களால் எண்ணப்படுவதாகவும் ஒவ்வொரு தேர்தல் நிலையத்தில் வைத்து மனிதர்களால் எண்ணப்படுவதாகவும் அவை தொலைபேசி ஊடாக தேர்தல் திணைக்களங்களுக்கு அறிவிக்கப்படுவதாகவும் செயற்பாடுகள் இருக்கின்ற பொழுது மனித தவறுகளுக்கு இடம் இருக்கின்றன. அதே போல வாக்குச்சீட்டுகள் எண்ணப்படுகின்ற பொழுது சில தடவைகளில் இந்த வாக்கு சீட்டுகள் என்பன செல்லுபடியற்றவையாக இருக்கக்கூடும், அல்லது ஒருவருடைய வாக்குச்சீட்டு மற்றவருக்கு மாற்றி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதற்குரிய காரணம் அந்த வாக்கு நிலையத்தில் எத்தனை வாக்காளர்கள் வாக்களித்தார்கள் என்கின்ற ஒரு நிலைமை. இவ்வாறான செயற்பாடுகள் தான் இதற்கான முனைப்பாக இருந்தாலும் அந்த லிபரல் கட்சி என்பது தான் வைத்திருந்த 169 ஆசனங்களை தொடர்ந்தும் தக்க வைக்கக்கூடியதாக, அது 128 குறைந்திருந்தது. இந்த பிளாக் கியூபெக்வாவுக்கு ஒரு ஆசனம் சென்றதை அடுத்து. ஆனால் இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியிடமிருந்து ஒரு ஆசனம் என்பது லிபரலுக்கு வருகின்றபடியால் நிச்சயமாக அது அந்த 169 என்ற நிலையில் இருக்கின்றது. இதன் வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், 3 ஆசனங்கள் தான் பெரும்பான்மைக்கு காணாது. எனவே தீர்மானங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது லிபரல் கட்சியானது நிச்சயமாக என்டிபி கட்சியினதோ அல்லது பிளாக் கியூபெக்கினதோ 3 வாக்குகளை பெருமிடத்து அதனால் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும். அதே வேளை கனடாவில் இந்த கட்சி தாவல் என்பது இங்கே சட்டப்படி தடுக்கப்பட்ட விடயம் அல்ல. எனவே இந்த crossing the floor என்பார்கள். எனவே யாரும் அந்த மாறினால், அதாவது
சில வேளைகளில் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து கூட ஒருவர் மாறலாம், அல்லது NDP கட்சியில் இருந்து ஒருவர் மாறலாம், அல்ல அவ்வாறு அவர்களால் சில வேளைகளில் அந்த இடங்களை எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரையில் அந்த தொடர்ந்து ஆளுமைக்குள் இருக்கின்ற நிலையை கொண்டு செல்ல முடியும். அதே நேரம் ஒரு இந்த உடனடி தேர்தல் ஒன்றிற்கான சாத்தியமில்லாத ஒரு அரசாக இது செல்லக்கூடிய சாத்தியங்களைத்தான் இது காட்டுகின்றது. CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சேவை செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905 949 5656 905 949 5656. CanSmile Dental. நிச்சயமாக அதே நேரம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இன்னொரு விடயம், ஆல்பர்டா மாகாணத்தினுடைய புதிய உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஒரு இடைத்தேர்தலுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பியப் ஒலிவியர் அந்த இடத்திலே இம்முறை அந்த ஆல்பர்டாவை பிரதிநிதித்துவப்படுத்தி தன்னுடைய அங்கே களத்திலே நிற்க போகிறார் என்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது? இல்ல, இது உண்மையான செய்தி. ஆனால் இது எவ்வாறு பியப் ஒலிவியர் அவர்களுக்கு நன்மை பயக்கும் என்பது குறித்த விவகாரம் தான் இங்கே முக்கியப்படுத்தப்படுகின்றது. பியப் ஒலிவியர் அவர்கள் இது தொடர்பான தேடுகைக்கு தன்னை உட்படுத்தி இருந்தார், தான் தோல்வியுற்றதும் என்பதை பத்திரிகைகள் தெரிவித்திருக்கின்றன. அந்த வகையில் இப்பொழுது விட்டுக் கொடுக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் அதீத வாக்குகளை கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக நாடு முழுவதும் பெற்றவராக இருக்கின்றார். அவருக்கு உண்மையிலேயே இன்னும் ஓய்வூதியம் எடுப்பதற்கு 6 மாதங்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் நிச்சயமாக அங்கே ஒரு பேரம் பேசுதல் நடைபெற்றிருக்கும். அந்த பேரம் பேசுதலின் படி தற்காலிகமாக அவர் தனது இடத்தை பியப் ஒலிவியர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். இங்கு இந்த தொகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சி என்பது 82% வாக்குகளை பெற்றிருந்தது. எனவே இருந்த பொழுதிலும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு 3-4 முக்கிய விடயங்கள் இருக்கின்றன. அது எவ்வாறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றால், பியப் ஒலிவியர் ஒரு இடைத்தேர்தலில் தான் நிற்க போகின்றார். இது அவருக்கு நிச்சயமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு பதவி அல்ல. அவர் இந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. பியப் ஒலிவியர் மற்றும் மாக்கானி அவர்கள் ஆகியோர் ஆல்பர்டாவை தங்களுடைய வளர்விடமாக கொண்டிருந்தாலும் இது அந்த யாழ்ப்பாணம் கொழும்பு என்று எடுப்பது போல பியப் ஒலிவியருடைய பாராளுமன்ற பதவி என்பது ஒட்டாவாவில் தான் அவர் இவ்வளவு காலமும் பணியாற்றி இருந்தார். அதாவது 2004ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரையான காலம் வரையும் அந்த தொகுதியை 2025 என்று குறிப்பிட வேண்டும். 2025 வரையான காலப்பகுதியை அந்த தொகுதியில் முதலது நெப்பியான் ஹால்டனாக இருந்தது, இப்பொழுது ஹால்டனாக மாறிய தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தார். இந்த நிலையில் அவர் ஒரு வேறு மாகாணத்திற்கு, தான் பிறந்து வளர்ந்த மாகாணத்திற்கு செல்ல போகின்றார். இது ஒரு கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்தில் சென்று ஒரு போட்டியிடுவது போன்றதான நிலைமை. இந்த நிலையில் கூட அங்கே பல சிக்கல்கள் இருக்கின்றன. நிச்சயமாக பியர் அவர்கள் தேர்தல் தோல்விக்கான பொறுப்பு அல்லது பகுப்பாய்வு என்பதற்கு இன்னும் உட்படுத்தவில்லை. இதற்கான காரணம் என்ன, இந்த தேர்தலில் தாங்கள் ஏன் தோல்வியிட்டோம், இதன் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள், அல்லது இது குறித்த கருத்தாடலில் அவர் இந்த கட்சியின் இந்த இயக்குனர் சபையுடனோ அல்லது இனிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடையும் ஈடுபடாமல் தனது தலைமையை தக்க வைப்பதற்கான இதற்கான காரணங்கள் அவரை அறிந்த வகையில் மறைமுக அழுத்தங்களாக டக் ஃபோர்ட் மற்றும் டிம் ஹாட்சன் மற்றும் பென் மல்ரோனி போன்றவர்கள் இந்த தேர்தலில் தலைமைக்காக போட்டியிடலாம் என்கின்ற சந்தேகங்கள் எழுவதும், சில வேளைகளில் அந்த போர்ட் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் அல்லது எக்ஸிகியூட்டிவ் போர்ட் ஆஃப் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆஃப் கனடா ஒரு தலைமைத்துவ தேர்தலுக்கான அழைப்பை விடுக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமைகள் எல்லாம் காணப்படுகின்ற நிலைமையில் அவர் அதாவது ஏறக்குறைய தன்னிச்சையாக எடுத்த முடிவாக இது இருக்கின்றது. ஆனால் இங்கே இருக்க போகிற விடயம் இந்த தேர்தலில் எவ்வாறு எப்போது மாக்கானி அவர்கள் அறிவிக்க போகின்றார்கள். அதற்கு முதல் இவர் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். இந்த தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா
செய்வதற்கு முதலாக பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். அவ்வாறு அவர் பதவி பிரமாணம் செய்யாவிட்டால் அந்த நிலைமை செல்லுபடியாகாது. அது லிபரலுக்கு இரண்டாவதாக வெற்றி பெற்ற அந்த வாக்கு சீட்டில் இருக்கின்ற லிபரலுக்கு சில வேலை செல்லாம். எனவே அவர் பதவி பிரமாணம் செய்து அதன் பிறகு பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் தேர்தல் நடைபெற்று அந்த தேர்தலின் பொழுது வெற்றி பெறுகிறது என்பது கூட கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்த போகின்றது. குறிப்பாக கியூபெக் மக்கள் இதை விரும்ப மாட்டார்கள். இவர் ஒரு அதாவது சிமித் அவர்களுடன் அல்பர்டா மாகாண முதல்வர் சிமித் அவர்களுடன் ஒரு ஒற்றுமை போனலை பேணிக் கொண்டிருக்கிறவரும் அல்பர்டா மாகாணம் தனித்து போக வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலுக்குள் உள்ளிருக்கின்ற பொழுது அங்கே சென்று எவ்வாறு வெல்லக்கூடியவராக வருவார் என்ற நிலை ஏற்படும். அதைவிட இந்த தேர்தலில் கண்காணிக்கப்பட்ட ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த குடிவரவாளர்களுக்கு அல்லது மறைமுக இனவாதம் என்பது தெளிவாக பல இடங்களில் காணப்பட்டதாக பலரும் கருத்து தெரிவித்திருந்தார்கள். இதற்கான காரணமும் உண்மையாக இருந்தது என்னவென்றால், இது எவ்வாறு அந்த முதல் இந்த ஒட்டாவாவில் அந்த பெரும் தொடர் வாகனங்கள் அல்லது ட்ரக் போன்ற வாகன பேரணிகளின் பொழுது ஏற்பட்ட ஒரு பேரலை போன்ற நிலைமையும் அல்லது கட்சியின் கொடியையோ அல்லது பிஎஃப்ஒலிவியரின் கொடியையோ இந்த பார ஊர்திகளிலோ அல்லது பிக்கப் ட்ரக்களிலோ கட்டிக்கொண்டு அந்த திரிகின்ற நிலைமை என்பன அந்த ஆக்கிரமிப்பு தன்மை போன்ற ஒரு தோற்றத்தை காட்டியிருந்தன. அந்த நேரத்தில் இவரது பின்புலம் என்பது கிளறப்படுகின்ற பொழுது அவருக்கு அது பாதிப்பாக அமையும் என்றால், இவர் ரிஃபார்ம் என்கின்ற பார்ட்டியில் இருந்து பேர்ந்து அது அலையன்ஸ் என்கின்ற பார்ட்டியாக வந்து அலையன்ஸ் பார்ட்டியின் தலைவராக இருந்த ஸ்ட்ராக்வெல்டே என்பவர் தான் தமிழர்களுக்கு அதிகமான எதிராளியாக கணிக்கப்பட்டவர். அவருடைய ஆளுமையின் கீழ் இருந்து பிறகு ஸ்டீவன் ஹார்பருடன் சேர்ந்து, அதாவது புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியும் அலையன்ஸ் பார்ட்டியும் இணைந்த பொழுது அவை இணைந்துதான் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்தன. அப்பாறு வந்தவர் சில வேளைகளில் ஒன்றாரியோவில் கூட தனது களங்களை இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். எனவே அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. இப்பொழுது அவர் அல்பர்டா நோக்கி தனது காயை நகர்த்துகின்ற பொழுது கியூபெக் மற்றும் ஒன்றாரியோ இரண்டும் தான் 200 ஆசனங்களை கொண்டன. அங்கே சில வேளைகளில் இவருடைய ஆளுமை குறித்த கருத்தியல் மாற்றங்கள் வரும். அதிலும் இன்னொரு விடயம் இருக்கின்றது. எவ்வாறு இந்த கால்டன் தொகுதி வேட்பாளர் தனது அந்த பிரச்சாரத்தை கொண்டு சென்றாரோ அவ்வாறு அங்கே கூட லிபரல் கட்சி பிரச்சாரத்தை கொண்டு செல்லுமாக இருந்தால் வெற்றி என்பது நிச்சயம்தானா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு நிலைமை இருக்கின்றது. ஒரு கட்சி தலைவர் தன்னால் ஆட்சி அமைக்க முடியாத இடத்து அந்த கட்சி பதவியை விட்டு விலகுவதும் அதன் பிறகு புதிய தலைவருக்கான லீடர்ஷிப்புக்கான தேர்தல் நடைபெறுவதும் வழமை. அந்த நிலைமை என்பது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இவருக்கு இருக்கின்ற இரண்டு ஒரு அளிக்க முடியாத அல்லது அவரால் பதிலளிக்க முடியாத விடயங்களாக இருக்கின்றது. ஒன்று, அந்த கரியர் பொலிட்டீஷியன் என்கின்ற எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் படித்த உடனேயே பாராளுமன்ற அரசியலுக்கு உட்பட்ட, அதாவது அவர் ஸ்ட்ராக்வெல்டே அவர்களின் உதவியாளராக சேர்ந்து அடுத்த வருஷமே தேர்தலில் நின்று தேர்தலில் தொடர் வெற்றி பெற்று 25 வயதில் வெற்றி பெற்றவர். அதன் பிறகு இன்று வரை வெற்றி பெற்று செல்வது என்பது அங்குள்ள மக்களை ஊடகங்கள் பேட்டி காண்கின்ற பொழுதே அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இவர் ஒரு கரியர் பொலிட்டீஷியன் என்று. அதைவிட இன்னொன்று, அந்த தனது செக்யூரிட்டி கிளியரன்ஸ் என்கின்றதை செய்யாமல் இருப்பது. அதற்கான காரணமாக தமிழ் மக்களில் சிலர் கூட அதற்குரிய காரணங்களாக அமையலாம் என்கின்ற ஒரு கருத்தியல் மிகவும் கவலை தருவதான ஒரு கருத்தியல் இருக்கின்றது. அது உண்மையிலேயே ஒரு அமைப்புகள் அல்ல. ஒரு சில தனிப்பட்ட தமிழர்கள் தாங்கள் விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்கள், உலக தமிழர் இயக்கத்துக்கு எதிரானவர்கள் என பொய் கூறி, அதே அணியைச் சேர்ந்தவர்கள் அவ்வாறு பொய் கூறி அவரை வலப்பின்னல்கள் விழுத்தி தாங்கள்
பயங்கரவாதத்தை அடியோடு எதிர்க்கின்றோம், உள்ளூரில் உலகத் தமிழர் செய்வது எல்லாம் அநியாயமான பயங்கரவாத வேலைகள் என்று கூறி அவ்வாறான ஒரு வலைக்குள் அவரை சிக்க வைத்து அதன் மூலம் அவர் என்று செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பெறவில்லை என்கின்ற ஒரு கருத்தியல் தமிழர்களிடையே கூட பல இடங்களில் இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால் இதற்கு பின்னோட்டமாக இருக்கின்ற ஒரு லோ லைஃப் லொபியிஸ்ட், அதாவது வாழ்க்கையில் அடிமட்டத்தில் உள்ள ஒரு லொபியிஸ்டாக இருக்கின்றவர் ரணில் விக்ரமசிங்கவின் தொடர்பையுடைய ஒரு ஒட்டாவையை சேர்ந்த ஒரு சிங்கள தமிழ் பெற்றோருக்கு பிறந்தவர் என்கின்ற கருத்தியல் இருக்கின்றது. இவையெல்லாம் அவரை ஒரு சற்று சங்கடமான நிலைக்கு தள்ளிய நிலைமைகளில் நாங்களும் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு கருத்தியலும் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அவரது வரவு என்பதை நிச்சயமாக லிபரல் கட்சி விரும்புகின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால் லிபரல் கட்சிக்கு நிச்சயமாக டக் ஃபோர்டோ அல்லது பேட்ரிக் பிரவுனோ அல்லது டிம் ஹாட்சனோ அல்லது பென் மல்ரோனியோ வந்தால் அது நிச்சயமாக வீழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற அல்லது அவர்களது ஆதரவு அலையை ஏற்படுத்துகின்ற விடயமாக இருக்கும். ஆனால் பியர் பொலிவியர் வந்தால் அவர்களால் அவரை சமாளிக்க முடியும் என்கின்ற நிலைமை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த முறை தேர்தலில் கூட அவர்தான் களமிறங்கி இருந்தார். எனினும் அந்த நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் 27% வாக்குகளால் முன்னிலையில் நின்றது. அதாவது 43% 27% இருந்தது லிபரல் கட்சிக்கும் இவர்களுக்கும் இடையே. அந்த இடைவெளி என்பது குறைந்தது போன்றவற்றிற்கு நாங்கள் முக்கியமாக அமெரிக்காவை காரணம் காட்டினாலும் மீள அந்த கட்சியை நெருக்கமான ஒரு போட்டியை கொண்டு வந்த பணியில் பணியாற்றி இருந்தார். இருந்த பொழுதிலும் அவரது அதே குழு, அவரது அதே நண்பர்கள், அவரது அதே பணியாளர்கள் அவருடன் தொடர்ந்து பணியாற்றினால் கட்சிக்கு பிளவு என்பது விரைவில் ஏற்படும். கட்சி நிச்சயமாக தலைமை போட்டிக்காக உள்ளிருப்பவர்களை, குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்புவார்கள். குரல் எழுப்புகின்ற பொழுது இவரது தலைமை என்பது தளம்பும். அந்த நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் இவர் அதை பரிசீலனை செய்யவில்லை. அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும். என்ன நடந்தது, எங்கே பிழை நடந்தது, யார் பிழைக்கு. இப்பொழுது குறிப்பாக குறுநீர்கள் என்றால் இவரது முன்னே நாள் காதலியும் ஸ்டீவன் ஹாப்பர் அவர்களுடைய சீஃப் ஆஃப் த ஸ்டாஃப் தலைமை அதிகாரியாக இருந்த ஜெனி பேர்ன், அவர்தான் ஒரு இந்த வோரூம் எனப்படுகின்ற பிரச்சாரங்களுக்கான பொறுப்பாளராக இருந்தார். அவரது பிரச்சாரம் என்பது பல பத்திரிகைகளாலும் கண்டனத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் மற்றும் பல தனிநபர்கள், குறிப்பாக டக்ஃபோர்ட் அவர்களின் பிரதான தேர்தல் அதிகாரியான கூறியவர்களால் கூட அது பகிரங்கமாக இவரது பிரச்சார மையங்கள் என்பன சரியில்லை என்பது, அதாவது ஜஸ்டின் மீதே குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக கூறி வருவதாகவும், ஜஸ்டின் ட்ரூடோ இவ்வாறு செய்தார், 10 வருடங்கள் லிபரல் இவ்வாறு செய்தது போன்றவற்றை செய்ததாகவும், தங்களுடைய திட்டங்களை மேலிருந்த வாரியாக சொல்லவில்லை என்றும் தெரிவித்திருந்தது. எனவே அவர் தனது உட்கட்டுகையை மாற்றுகைக்கு உட்படுத்த வேண்டிய தேவையை அடையாளப்படுத்திய நபராக இருந்தும் அதை இன்னும் செய்யவில்லை. அதை அவர் செய்வாராக இருந்தால் நிச்சயமாக சில வழிகளில் மாற்றம் ஏற்படலாம். ஆனால் அவருக்கும் இருக்கின்ற பயம் என்னவென்றால் இது அடுத்த தலைமையை நோக்கி சென்று விடும் என்று. ஏனென்றால் அவர்களுடைய காக்கஸ், அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை சந்திக்கின்றார்கள், தேர்தலின் பின்னான முதல் சந்திப்பு. அந்த சந்திப்பில் கூட அவர்கள் தற்காலிகமாக பாராளுமன்றத்தில் இந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவரை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் அங்கே நிச்சயமாக ஒருவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும். எதிர்கட்சி தலைவராக இருப்பவரை இன்றையும் ஆப்போசிஷன் லீடர் என்கின்ற ரீதியில் கூட தெரிவு செய்யலாம். அந்த தெரிவின் பொழுது அங்கே சலசலப்பு ஏற்படும். ஏன் நாங்கள் எவ்வாறு செல்ல வேண்டும், இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று. எனவே இனிவரும் சில வாரங்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில் உண்மையிலேயே முக்கியமானவையாகவும் அவை நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் அந்த ஒரு கட்டமைப்பில் மாற்றத்தை கொண்டு வருவதாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆம், பொறுத்திருந்து பார்க்கலாம். காரணம், பிரதமர் விரும்பினால் சில நேரங்களில் அந்த இடைத்தேர்தல் பிற்போடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எப்படி நகரப் போகிறது என்பதை. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, குறுகிய அழைப்பில் எங்களோடு இணைந்து இவைகளை குறித்து எங்களோடு உரையாடியமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.